ஏசா இங்கே வாடா, எனக்கு வயசாகிடுச்சு, கண்ணு வேற தெரிய மாட்டேங்க, நான் உன்னைய ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு வந்து பிளஸ் பண்ணுங்க டேடி, எந்திரேன் இப்படிலாம் உட்காரக்கூடாது, நீ போய் வேட்டையாடி அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி கொண்டுட்டு வா, நான் சாப்பிட்டு சந்தோஷமா மனசார உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேங்கிறார். நீங்கள் யார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள ஹாப்பி ஆக்கணும். என்னது, உங்க அப்பா அம்மாவே இருந்தா கூட அவங்கள, ஏன்னா ஒரு மனுஷன் சந்தோஷப்பட்ட ஆவியில உள்ள இருந்து பிளஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல பயங்கர பவர் இருக்கு ரியலி. அதனாலதான் நமக்கு மேல யார் அத்தாரிட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு கீப் them happy. எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்களை நீங்க கனம் பண்ணுங்க, ஏன்னா அவங்க சந்தோஷத்தோட அதை உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இது உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கும் பொருந்தும், உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அப்பா அம்மாவுக்கும் பொருந்தும். ஆல்வேஸ் கீப் them happy. இப்ப ஈசாக்கு சொல்றாருங்க, பாரு நீ சமையல் பண்ணி கொண்டு வா, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணன் வேட்டையாட போயிட்டார். இத அம்மா கேட்டுட்டு இருந்துட்டு சொல்றாங்க, நீங்க வாடா தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே யாக்கோபு வர்றான், இல்ல உங்க அண்ணனை உங்க அப்பா ஆசீர்வதிக்க போறாராம், வேட்டையாட போயிருக்கான், அதுக்குள்ள நீ அதை ஏதாவது உஷார் பண்ணு அப்படிங்கிறாங்க. அம்மா எப்படி பாருங்களேன், அம்மா அது எப்படிமா, அவன் வேட்டையாட போயிருக்கான், மானுன்னு கொண்டு வருவான், என்கிட்ட அரை பரவாயில்ல, நீ ஆடை பிடிச்சிட்டு வா, நான் மான் மாதிரி பண்ணி தரேன், எனக்கு தெரியும் உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும். உடனே இவர் ஒரு தோட்டத்தில் போய் வயல்ல ஆட்டை பிடிச்சிட்டு வர்றாரு. அம்மா மான் மாதிரியே பண்ணிட்டாங்க. பண்ணுனது இவரும் அண்ணன் மாதிரியே நடிச்சு வாய்ஸ் எல்லாம் மாத்தி அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். இப்ப அண்ணன் வர்றான், ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் வாங்கிட்டான். இப்ப இந்த ஆசீர்வாதத்தை வாங்கலான்னு வந்த மானோட வர்றாரு, நம்மால ஆசீர்வாதத்தை உஷார் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும் பாருங்க. நல்லவனா இருந்தாலுமே கோவம் வராது. உங்களை பார்த்து விடுவீங்களா சொல்லுங்க. சொத்து பேசும்போது எப்படிலாம் பேசுறீங்க, அவனுக்கு நீ பிளாட் கொடுத்த, எனக்கு நீ வந்துட்டு அவனுக்கு 3 பெட்ரூம் கொடுத்த, எனக்கு 2.25 பெட்ரூம் தான் நீ கொடுத்துருக்க, விடுமா, கூட பிறந்த அண்ணா எவனா கோர்ட்ல பேசிக்கலாம் வாடா அப்படின்னு கூட்டிட்டு போவோம், அப்படித்தானே? அப்ப கோர்ட் இல்ல, அதனால நம்மால என்ன பண்ணாரு, அண்ணனுக்கு கோவம் வந்து கத்தி எடுத்துட்டாரு. டேய் இன்னைக்கு இங்க ஒரு கொலை நடக்க போகுது, எவன்டாங்க, டேய் எங்கடா அப்படின்னு அம்மா பார்த்தாங்க. டேய் என்னடா அவங்க அண்ணன் உன்னை கொலை பண்ணலான்ட்டு இருக்கிறான், நீ ஓடிரு, அவன் இருக்கிற கோவத்துக்கு கண்டிப்பா உன்னை போட்டுருவான், ஓடிரு அப்படிங்கிறாங்க. உடனே யாக்கோபு கையில் இருந்த குச்சி வாக்கிங் ஸ்டிக்கோட ஓடுறாரு. அம்மா சொல்றாங்க, டேய் இந்த பக்கமா ஓடு, எங்க அண்ணன் வீடு அந்த பக்கம் தான் இருக்கு, ஓடி எப்படியாவது பொழைச்சுக்கோங்கிறாங்க. ஓடுறாரு ஓடி வேற ஒரு ஊருக்கே போயிட்டார். போய் ரொம்ப தூரம் ஓடி எப்படியோ மாமா வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மாமாவா மாமனாரா மாத்திட்டாரு, அது வேற விஷயம். ஏன்னா போன வீட்டுல பார்த்தா 2 பிள்ளைங்க இருந்துச்சு, பாக்குறதுக்கு லட்சணமா இருந்துச்சு. அவரு பார்த்தாரு, சரி கஷ்டம் வந்தாலும் இப்ப நல்லபடியா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட வேலை செய்யறாரு.